இன்னைக்கு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா 2வது கேஸா பார்வதி மற்றும் எஃப்ஜே உடைய கேஸ் தான் வந்திருக்கு. என்ன கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதுவே ஒரு கண்டென்ட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தான் ரொம்பவே தப்பா இருக்கு. நான் எவ்வளவு உழைப்பு போட்டுட்டு இருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த ஆட்டத்துக்காக என்னென்னமோ இழந்திருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை வச்சு என்னை வந்து டெஸ்ட்ராய் பண்றாங்க அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி வந்து எஃப்ஜே மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கவும் செஞ்சது. இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடுங்க, வீடியோ பாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஜேவுக்கு பார்வதிக்கு சுத்தமே ஆகவே ஆகாது ஆரம்பத்துல இருந்து. இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, எஃப்ஜே மேல வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா கனி மேலதான் ஒரு கேஸே கொடுத்தாங்க. கனியை காப்பாத்துறதுக்காக அந்த கேஸை எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா கனி அவர்கள் மீது என்ன மாதிரியான கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, சபரி அவர்கள் வந்து என்னை அடிக்கும்போது அந்த இடத்துல வந்து நடுவரா வந்து கனிதா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து சாண்ட்ரா கூட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம தன்னிச்சையா தான் முடிவெடுத்தாங்க. அதனால வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பே நடந்துருச்சு. அதுக்கு வந்து எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கனி மேல ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த கேஸ் தான் வந்து எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது எஃப்ஜேவோட கேஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா எஃப்ஜேக்கும் விஜய் பார்வதிக்கும் ஆகவே ஆகாது. இவங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அடிபட்டுமே அத்தனை வேலைகள் பார்த்திருக்கேன், நான் சும்மா இருக்கேன், காதல் கண்டல் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன், சும்மா சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்ஜே வந்து சொல்லியிருக்காப்ல. அதனாலதான் இந்த கேஸை வந்து விஜய் பார்வதி வந்து எஃப்ஜே மேல போட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா பார்வதிக்கு சப்போர்ட்டா விக்ரம் தான் பேசுறாரு. அதன் தொடர்ந்து எஃப்ஜேவுக்கு பாத்தீங்கன்னா சபரிநாதன் தான் அட்வொகேட்டா இருக்கிறாரு. ஜட்ஜஸா யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆர்ஆராவும் திவ்யாவும் இருக்கிறாங்க. விக்ரம் பாத்தீங்கன்னா நல்லாவே வாதாடுவாரு. நேத்து கேஸ் 1ல பாத்தீங்கன்னா நல்லாவே வாதாடினாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சபரிநாதனுமே நல்லா பேசுவாரு. ஜட்ஜஸா உட்கார்ந்துருக்காங்களா ஆர்ஆர் நல்லா பேசக்கூடிய ஆள் தான். ஆனா திவ்யா தான் வந்து கொஞ்சம் ஒஸ்டா இருக்கக்கூடிய ஆளு. ஏன்னா வந்து அவங்களுக்கு யார் சப்போர்ட்டிவ் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா தான் வந்து தீர்ப்பே சொல்லுவாங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து வினோத்துக்கு அகைன்ஸ்டா தான் வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து வினோத்துக்கு தான் பயங்கரமா சப்போர்ட்டிவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆர்குமெண்ட்ஸ் வந்து வினோத் பக்கம் தான் நல்ல பாசிட்டிவா போயிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் ஆதிரைக்கு பெருசா பாயிண்ட் எதுவுமே இல்ல. திவாகரை பத்தி பேசணும்னா வியனாவுடைய பிரச்சனை தான் பேசியிருப்பாங்களே தவிர இந்த கேஸுக்கு சம்பந்தமா எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆர்ஆர்ஓமே அமித்துமே சொல்லிட்டு இருந்தாரு, நீ எங்கம்மா போயிட்டு இருக்க, கொஞ்சம் கண்டென்ட்டுக்குள்ள வாமா, கொஞ்சம் அந்த கேஸ்க்குள்ள வாமா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. திவாகர் எவிட்டா இருக்கு வினோத் காரணமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச சொல்லியிருந்தாரு அமித்துமே. இதுல திவ்யா கணேஷ்மே பாத்தீங்கன்னா ஆதிரைக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட்டிவ் பேசினாங்க. இப்ப என்னன்னா எல்லா கேஸுமே பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் தான் ஜட்ஜா போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2வது கேஸ்ல பார்த்தோம்னா, விக்ரம் அவர்கள் வந்து நல்ல பாயிண்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க வந்து உழைப்பை கொடுத்திருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, வேர்வை செஞ்சிருக்காங்க, கண்களெல்லாம் அடிபட்டு அவங்க வேலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து காதல் பண்ணி மட்டும் தான் அந்த ஆட்டத்தையே கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து விக்ரம் தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்படி விக்ரம் தரப்புல இருந்து பேசிட்டு இருக்கும்போது வந்து எஃப்ஜே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கத்த தான் செய்யறாரு. ஒண்ணு வந்து ஆதிரை கிட்ட வந்து லவ் கண்டென்ட் மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து கழிச்சு வீணா கிட்ட வந்து லவ் கண்டென்ட் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஆர்ஆர் கிட்ட வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சபரிநாதர் வந்து வாக்குவாதம் பண்றாப்ல. எப்படின்னா வந்து எங்க கட்சிக்காரர் என்ன சொன்னாரு, பாரு வந்து இந்த ஷோவை கத்தி தான் ரன் பண்றாங்க, சண்டை போட்டு தான் ரன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காதல் கண்டென்ட் கொடுத்து இவங்க ரன் பண்றாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த கேஸ பாத்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட்டா தான் முடிஞ்சிருக்கு. இதனால வந்து பார்வதி தான் இந்த கேஸ்ல வந்து ஜெயிக்கவும் செய்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.